ஒப்புவித்தேன் இயேசுநாதா உம் சித்தம் செய்திடவே. ஒப்புவித்தேன் இயேசுநாதா உம் சித்தம் செய்திடவே. என்னை அனுப்பும் நாதா உம் சேவை செய்திடவே. என்னை அனுப்பும் நாதா உம் சேவை செய்திடவே. அர்ப்பணித்தேன் என்னையே நாதா உம் சித்தம் செய்திடவே. என்னையே தந்து விட்டேன் என்றாதா ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என் பேர் யாக்கோபு, கோட்டையூர் கிராமம், ராமநாதபுரம் மாவட்டம், கமுதி தாலுகா, கோட்டையூர் கிராமத்தில் 2007 நான் சர்ச்சுக்கு ரட்சிக்கப்பட்டேன். ஒரு இந்து சகோதரனால் எனக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த சகோதரன் மூலமாக நான் சர்ச்சுக்கு போனேன் 2007. அவர் பெயர், உண்மையான பெயர் விநாயகமூர்த்தி, ரட்சிக்கப்பட்ட பேர் ஏனோக்கு. அவர் மூலமாக தான் நான் அந்த சர்ச்சுக்கு போனேன். வாங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி என்னை கூட்டு போனார். மறுபடி நான் சர்ச்சுக்கு போனேன். ஆனால் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். பல வருடங்களாக உடம்புக்கு முடியாமல் தான் இருந்தேன். ஆனாலும் 22வது வருஷம் 1ஆம் தேதி 1வது மாதம் 1ஆம் தேதி புது வருஷத்தை அன்னைக்கு எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. அப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், 4 மணியை போல் போகிறோம். போகும்போது ஆஸ்பத்திரியில் ஊசியெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது கர்த்தர் என்னோட பேசினார், நீ வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே தங்கிடு அப்படின்னு. என்னடா ஏசப்பா இப்படி சொல்கிறாரு, நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீண்டும் அதுவே சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போகாத, நீ ஆஸ்பத்திரியிலே தங்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரம்மாவும் சரி வேணாம் தங்கிடுவோம், உங்களுக்கு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இல்லை, கர்த்தர் பேசுகிறார்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்குதில்ல, அதனால் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் சார், நான் இந்த மாதிரி நான் நைட்டுக்கு இங்கே தங்குறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டில் தங்கிட்டேன். சரியாக 12 மணி இருக்கும். ரொம்ப முடியாமல் போய் ஒன்றுக்கு யூரின் போகாமல் வயிறெல்லாம் உப்பி கைகாலெல்லாம் உப்பி கொடூரமான நிலைமைக்கு போயிட்டோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா அழுகிறா. அப்போ கர்த்தருக்கு எங்களுக்கு ஒரு செல்ஃபோன் நம்பர் இருக்குது. அப்போ ஜெபம் பண்ணுறா. சங்கீதம் 15:50-15 வசனத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அந்த சங்கீதம் 50 சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை சொல்லி என் வீட்டுக்காரம்மா ஜெபம் பண்ணாப்புல. அப்படி இருந்தும் கர்த்தர் என்னைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி, டாக்டர் முடியலைன்னு சொல்லி 108 ஆம்புலன்ஸை கொண்டுட்டு அருப்புக்கோட்டையில் உள்ள அமர ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. நைட்டு 12 மணி 1 மணி இருக்கும். சேர்த்த பிறகு ரொம்ப அவங்கேயும் முடியல, கட்டி போட்டு அதையும் கொடுமையிலும் கொடுமை, பெருங்கொடுமை, நரகம்னா என்ன அப்படிங்கிற அன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. பிறகும் விடாம நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னது போல நாங்களும் விடாம எங்கள் வீட்டுக்காரம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பிறகு அங்கே அமர ஆஸ்பத்திரியில் அவர் ஒரு பெரிய டாக்டர் தான், மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் டீனாக இருந்தவர், ஞானசேகரன் பேர். அவராலையும் முடியலைன்னு சொல்லிட்டு அது மாதிரிக்கு கொண்டுக்கிட்டு 108 வண்டியில் அவருக்கு அமர ஆஸ்பத்திரி வண்டியிலேயே ஒரு டாக்டர் அனுப்பி போய் கவர்மெண்ட் பெரிய ஆஸ்பத்திரியில், மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அப்போ பார்த்தாங்கன்னா ரொம்ப முடியலை, யூரின் அதிகமாகிடுச்சு, சுகர் 700. டாக்டர்களை ஒரு கன்ஃபியூஷன் ஆகி நிற்கிறாங்க. அப்போ நம்ம யார்கிட்ட பேசணும்? நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை உண்டாக்கினவர் இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் எங்கள் வீட்டுக்காரம்மா விடாமல் ஜெபம் பண்ணாப்புல. சங்கீதம் 120:1 சொன்னது போல நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் வீட்டுக்காரம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு செவி கொடுத்தார். அந்த வசனத்தின்படி செவி கொடுத்து
டாக்டர்கள்லாம் உள்ள 10-15 பேர் வந்து 7 பேர் இருப்பாங்க, சுற்றி நிற்கிறாங்க. நான் வந்து கோமாவில் இருக்கிறேன், 3 நாள் கோமாவில் இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரம்மாவோட ஜெபமும் கண்ணீரும் கர்த்தர் கேட்டார். கேட்டு சோமாக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் நான் 15 நாள் இருந்தேன். டாக்டர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, உனக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம ஏழை கொடுப்போம். அப்படி இருந்தாலும் கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். கிராம ஊழியத்துக்கு போவோம், ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சாரு. எனக்கு உடலில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் பெரிதான கிருபையினால எனக்கு உடலில் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு 2 வருஷம் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மீண்டும் எனக்கு உடல் சோர்வாகி பலவீனமாகி ரொம்ப கஷ்டத்தில் ஒரு கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் செய்தோம். அப்பையும் கர்த்தர் எனக்கு கிருபையாய் உதவி செய்து என் ஜீவனை காப்பாற்றினார். ஏசாயா 38:3 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை உனக்கு 15 வருடம் கூட்டி தருகிறேன் என்று ஒரு வசனத்துக்கு கண்ணு காட்டினார். அப்போ அந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் என் ஜீவனை காத்து 15 வருஷம் உனக்கு நான் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் நான் வேலை செய்துக்கிட்ட நாங்கள் ஊழியம் செஞ்சதுனால கர்த்தர் என்னை உள்ளங்கையில் வரையவில்லை, உள்ளங்கையில் பதிச்சிருக்கிறார். உள்ளங்கையில் பதிச்சு இப்படி தூக்குற நேரமெல்லாம் என்னுடைய முகம் அவர் கண்ணுக்கு தெரிய போய் என்னை ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் தோளில் சுமப்பது போல என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் தேவனாய கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார். எந்த ஒரு குறையும் இல்லை. உன்னை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உன் தயவென்னை கைவிடலை. கர்த்தரை நம்புன யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவருடைய கிருபை இன்றும் உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்னு சொல்லி நான் என்னைக்கு ஆலயத்தில் கால் எடுத்து வச்சனோ ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாகும் என்ற வசனத்தின்படி ஆலயத்தில் கால் வச்ச நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரை என்னை வெட்கப்பட்ட விட்டதும் இல்லை, கைவிடப்பட்டதும் இல்லை. இந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க அவன் செத்து போவான், டாக்டர்களும் சொன்னாங்க இவருக்கு 2 நாள் டைம் தரோம் அப்படின்னு. ஆனால் என்னை உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த அன்பு தெய்வம் என்னை ஒரு நாளும் கைவிடாம இந்த நிமிஷம் வரை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நன்மை என்னன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால, நான் பலவீனமானதுனால என் மனைவி இன்னைக்கு அவங்களும் என் மூலமாக, என் வியாதியின் மூலமாக அவங்களும் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க என் தேவனாய கர்த்தர் எனக்கு திரும்ப செஞ்சார். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கர்த்தர், எத்தனையோ ஜனங்கள் நம்மளுக்கு இருந்தாலும், உலக ஜனங்கள் இருந்தாலும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். ஆனால் சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னது போல, இந்த பாருங்க, நான் ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கிறேன், எல்லாரும் பாருங்க, நீங்கள் பார்ப்பங்க. ஆனால் சந்தோஷமா சமாதானமா என்னை கர்த்தர் என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவரை நம்பி வந்த யாரையும் வெட்கப்பட விட மாட்டாரு. அதனால என் தேவனாய கர்த்தரை நம்புங்க. ஏசப்பா தான் உண்மையுள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம். ஆஸ்பத்திரியில வச்சு என்னோட பேசுறாரு, நீ வீட்டுக்கு போகாத, நீங்க தங்கு, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதனால நீ வீட்டுக்கு போனேன்னா உன்னை காப்பாற்ற முடியாது, நீ ஆஸ்பத்திரியிலே இருந்தேன்னா உன்னை சீக்கிரத்துல எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவேன்னு அங்கேயே எனக்கு அறிவுரை சொல்றாரு. 108 வர வச்சாரு. உனக்கு ஒரு தூதுவரை வச்சு உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொன்னது போல எனக்குரிய தூதுவரை ஒரு ஆளை நியமிச்சிருந்தாரு. அவன் பேர் தான் தம்பி விஜயகுமார். இந்த படம் போட்டவன், இந்த படத்தை எல்லாம் காட்டுவேன், இந்த சுகத்தில் படம் போட்டவன் அவன் என் தம்பி.
அவனை கொண்டு என் தேவனாய கர்த்தர் காப்பாத்தினார். அவன் மூலமா என்னை 108 கொண்டு போய் மதுரையில சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. அதான் தேவன் அவனுக்கு சொல்லி அவன் என்னை காப்பாத்தினாப்ல. அப்ப பார்த்தாங்கன்னா எத்தனையோ முறைகள் நான் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் போதெல்லாம், இப்ப இந்த போன மாசம் முந்தின மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ரொம்ப முடியாம கிட்னில ஜலம் வச்சு கிருமியாகி பெரிய ஆஸ்பத்திரி போய் ஆபரேஷன் பண்ண ஒத்த பணம் ஒரு பைசா கூட இல்லாம அழுதுட்டு படுத்து கிடக்கும் போது தேவன் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னவரு 1,60,000 ரூபாய 1 மணி நேரத்துல கொடுக்கறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாரு. யாரையாவது காக்கையை கொண்டு நான் உன்னை போஸ்ட் பண்ணிருக்காருல்ல, எலியாவை சூரச்செடியில படுத்து கிடந்து எலியாவுக்கு காக்கையை கொண்டு போஸ்டாருல, அதுபோல நான் ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தாலும் காக்கையை கொண்டு போஷிப்பேன்னு சொன்னவரு ஜனங்களை கொண்டு என் உற்றார் உறவினர்களை கொண்டு என்னை போஷித்து எனக்கு தேவைப்பட்டதை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொன்னவரு அறிந்து எனக்கு எல்லா தேவைகளையும் செய்து முடிச்சாரு. அப்படி நடத்தின எங்கள் அன்பு தெய்வத்துக்கு இந்த வருடம் ஃபுல்லா கிராம ஊழியம் செய்யணும்னு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நானும் என் மனைவியும் கிராம ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்யணும். எனக்கும் நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைகளை எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என் பேர குழந்தைகள் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நானும் என் மனைவியும் கிராமத்துக்கு சென்று கர்த்தருடைய ஊழியம் செய்யணும். அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தரணும். நீங்க நான் பலவீனத்தில் நான் ரொம்ப பலவீனமானவன், ஒரு வெயிட் எதுவும் தூக்க முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால வேலை செய்ய என் தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். பலவீன நாட்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன என் தேவனுக்கு நன்றி. மட்டுமாய் நடத்தின என் தேவ கிருபைக்கு நன்றி. என்ன ஜீவனுள்ள சாட்சியாக இந்த பூமியில வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இனிமேல் என்னை கொண்டு இந்த பூமியில என்ன செய்யணுமோ அவருக்கு சித்தம் ஏதோ அதுபடி கர்த்தர் என்னை இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. எனக்கு விடுதலை கொடுத்த தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. எனக்கு ஜீவன் கொடுத்த என் அன்பு தெய்வம் உங்களுக்கும் ஜீவனை தருவார், உங்களுக்கும் நல்ல காரியங்களை செய்வார், உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என் தேவனாய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். கோதுமை மணியா என்னை மாற்றும் எந்தன் இயேசுநாதா, கோதுமை மணியா என்னை மாற்றும் எந்தன் இயேசுநாதா, மிகுந்த பலன் கொடுக்க அர்ப்பணிக்கின்றேன் என்னை, மிகுந்த பலன் கொடுக்க அர்ப்பணிக்கின்றேன் என்னை, அர்ப்பணித்தேன் என்னையே நாதா உன் சித்தம் செய்திடவே, என்னையே தந்து விட்டேன் ராஜா ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எந்தன் ஜீவன் இயேசுவுக்கே வாழும் இந்த நாட்களெல்லாம் அவரின் சேவை செய்வதென்றும் எந்தன் பாக்கியமே, அவரின் சேவை செய்வதென்றும் எந்தன் பாக்கியமே, பணித்தேன் என்னையே நாதா உன் சித்தம் செய்திடவே, என்னையே தந்து